யார்தான் மாற்ற முடியும்? என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஆமென். சிங்க கெபியில தானியேல் தூக்கி போட்டாங்க. கர்த்தருடைய மனுஷன், அவரிடத்துல ஒரு சேதமும் இல்ல. அதுதான் தேவ மனுஷன். அதே கெபியில உலக மனுஷனை தூக்கி போட்டாங்க. சிங்கம் அவளை கடித்து போட்டது. அதுதான் தேவன் உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்னு சொன்னாரு. அவர் முடிவு எடுத்துட்டார்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. நீர் முடிவு எடுத்தா சர்வதிகார படைத்தவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சொன்னது போல உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே நாங்க வெளியே கடந்து போகும்போது நாங்க தனியா போல பரம சேனையை எங்களோடு கூட வருகிறது நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அதுதான் நீங்க கொடுத்த வித்தியாசம். இந்த உலக மனுஷர் போகிற பாதையில அவர் தனியா போய் பல சிக்கல்களில் அவர் சிக்கிக் கொள்வார்கள். ஆனால் என் காது சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் நீர் தாங்குகிறீர் ஆண்டவரே. இதுதான் உங்களுடைய சந்ததிக்கு நீர் கொடுக்கிற சுதந்திரம் ஆண்டவரே. அந்த சுதந்திரத்தை நாங்கள் வந்து தங்கியிருக்கிறோம். இந்த இடத்துல என்னுடைய விண்ணப்பம் வந்திருக்கிறது. என்னுடைய விண்ணப்பத்திற்கு நீர் ஆண்டவரே ஆமென் என்றும் நீர் பதில் கொடுக்கிறீர். அதனால தான் யோனா சொன்னாரு, நீங்க என்ன ஆழத்துல தள்ளி போட்டாலும் என்ன புறமே தள்ளினார்களோ என்னுடைய கண்கள் உங்களுடைய சபையை நோக்கி இருக்கும். ஏன்னா உங்களுடைய பார்வை சபையில் இருக்கு. உங்களுடைய கண்கள் சபையை நோக்கி கொண்டிருக்கிறது. நானும் சபையில தான் இருப்பேன் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய கண்கள் என் மேல் நோக்கமா இருக்கிறபடினாலே நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் அப்படியே கேட்டு செய்ய போற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா இந்த வேளையில கூட கர்த்தாவே இதோ சகோதரர்கள் ஒருமித்து அப்பா வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம் என்று பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ ஆண்டவரே நாங்கள் சத்யாவின் மகிமை திருசபையில கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற இந்த நேரத்துல கூட கர்த்தாவே பரலோக தூதர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா இறங்கி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் அப்பா எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ சத்யாவின் மகிமை திருசபையில உங்க இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த சபைக்கு உண்டான ஆத்துமாக்களை கர்த்தாவே உங்களால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தாவே அதி சீக்கிரத்திலே அப்பா சபைக்கு கொண்டு வரபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இது உம்மால் ஆன ஈவு ஆண்டவரே. அப்பா இது நீர் கொடுத்த ஊழியம் ஆண்டவரே. இது மனுஷனால் உண்டானது அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையான ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்தமைக்கு நன்றி ராஜா. ஆவிக்குரிய தகப்பனை ஊழியக்காரருக்கும் அப்பா அந்த குடும்பத்துடைய கர்த்தர் தாமே பலவீனங்களை கொண்டு வராதபடிக்கு அப்பா எல்லா பலவீனங்களையும் நீக்கி பலம் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஊழியத்துல இன்னுமாக சிறந்து விளங்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரரோடு கர்த்தாவே நீர் இருந்து அப்பா நீங்க சொன்னீங்களே கொண்டு அப்பா என் தேசத்துல அப்பா என் நாம விளங்க செய்வேன்னு சொன்னேன்ப்பா. இந்த ஊழியக்காரரை கொண்டு கர்த்தாவே உன் நாமத்தை விளங்கபடி தேசத்துல செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அற்புதத்தை அதிசயத்தை இந்த நாளில கூட கர்த்தாவே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் ராஜா. வல்லமையுள்ள தேவனே அப்பா நாங்கள் அப்பா ஏறெடுக்கிற விண்ணப்ப
இந்த வார்த்தை மேல கூட ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஊழியத்துக்கும் ஊழியக்கார குடும்பத்துக்கும் சபையாருக்கும் கர்த்தாவே விரோதமாக எழும்புகிற எல்லா இதங்களும் இயேசுவின் நாமத்துல சங்கரிங்க ராஜா அப்பா தகப்பனே அடியேன கூட உடைய பாதபடியில ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அப்பா நீர் எங்களை அக்கினியில கர்த்தாவே எங்களை அக்கினியில போட்டாலும் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிற கடலிலே போட்டாலும் தகப்பனே நாங்கள் எரிந்து போகாமலும் கர்த்தாவே கடலில மூழ்கி போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்து வருகிற ஒரு கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா அப்பா ஆவியானவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னீர் ஆண்டவரே என்னுடைய ஆவினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு தகப்பனே பலன் கொடுக்கிறீர் உமக்கு நன்றி ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இன்னுமாக ஊழியம் சிறந்து விளண்டுகிட்டோம் கர்த்தாவே இதை உண்மையாய் அப்பா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன வார்த்தை விட ஜெபிக்கிற ஆண்டவரே இது ஆண்டவரே ஊழியக்கார கர்த்தாவே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தத்தாபடி கொடுக்க போகிறீரே நன்றி ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் சபைக்கு தகப்பனே இரட்டத்தனையான ஆத்துமக்களை கொடுப்பீராக ஆண்டவரே சபைக்கு உண்டான இடத்தை கூட கர்த்தாவே பாதபடியில நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம் ராஜா அந்த விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அப்பா எதுவும் எங்க சித்தம் அல்ல ஆண்டவரே உங்களுடைய சித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உடைய பாதபடியில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார் ராஜா எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறான் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கைதறி கர்த்தரை ஸ்தோத்திரம் தாயும் அவரே தந்தையும் அவரே தாயும் அவரே தந்தையும் அவரே எல்லா தடைகள் கொள்ளாத வல்லமைகள் கத்தர் அடைமா கத்தர் முயற்சி சோதரம் 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதனை துன்பம் சுத்தி வேலி அடிக்கிறேன் எனக்கு எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் எனக்கு இரும்பான மனசு எப்பா எவ்வளோ கெடுதல் வந்தாலும் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே எனக்கு தாங்களுக்கு உன்னோட இருக்க வச்சு ஆண்டவரே அது கோடியான கோடி நன்றி இருக்கேன் எப்பா போகும்போது வரும்போது சம்மதமும் என்னை கரமுத்தி நான் கோடியான நன்றி தெய்வமே அப்பா இந்த சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த
ஆலயத்தை நடத்துகிற எங்கள் ஐயாவுக்கும் ஐயா குடும்பத்துக்கும் அம்மாவுக்கும் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அப்பா எல்லா தடைகளும் உடைந்து போவதாக அப்பா, கட்டுகள் அருந்து போவதாக அப்பா, விடுதலை கொடுங்கப்பா. நோயில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா, கடன் தொழில இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா, கட்டில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்க ராஜா. மதுரை பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா அப்பா. உலக சமாதானமும் குடும்ப சமாதானத்தை கொடுங்க சகோதரப்பா. கால்கள் தள்ளாட விட மாட்டார், தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவிகள் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், ஆண்டவரையும் அழைத்தவரையும் பார்க்கின்றேன். நீங்க பாக்காதீங்க, கண்ண மூடி நான் வந்து அமர்ந்திருங்க. எல்லா சோத்திரத்தோட கொடுப்போம். இந்த ஆண்டவரே, இந்த நல்ல இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளையில ஆண்டவரே அப்பா, நீர் ஒருவன ஜெபத்திற்கு நீர் ஆண்டவரே அப்பா விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. இதோ நாங்கள் வேதத்திலே வாசித்தோம் ஐயா, நன்றி ஆண்டவரே. யோனாவை பற்றி ஆண்டவரே, யோனா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை கூப்பிட்டது போல ஆண்டவரே அப்பா, எங்கள் சூழ்நிலையில எங்கள் குடும்பத்திலிருந்து ஆண்டவரே எத்தனை நெருக்கம் இருந்தாலும் ஆண்டவரே உண்மையாய் கூப்பிட முடியாது. நன்றி ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்திலே நடந்து போகாமல் ஆண்டவரே அற்ப விசுவாசம் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தானியேலை போல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே எத்தனை சேதங்கள் வந்தாலும் ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே கர்த்தர் என்னோடு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே அப்படியா நீர் ஆண்டவரே என்ன நெருக்கம் வந்தாலும் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஒரு நாள் ஆண்டவரே அப்பா நாங்கள் சோதனையில் மூழ்கி போகாதபடி ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நீர் காப்பாற்ற தேவனமாய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே அப்பா எங்களை சூழ்ந்தவர்களை ஆண்டவரே நீ பாதுகாத்து பராமரித்த ஆண்டவரே, அதே போல எங்கள் சபைக்கு ஆண்டவரே விரோதமாய் எழுப்புற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போக முடியாது ஜெபிக்கிறப்பா. நீர் ஆண்டவரே இந்த மாதத்தை வாக்குத்தத்த ஆண்டவரே எங்கள் சபைக்கு எங்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் நிறைவேற்றப்பட கிருபைக்காய் நன்றி. யாவற்றின் அன்பு கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய முடியாது இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயமணி கையை தட்டி கையை சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணை கூடிய கண்களை கூடிய கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, மிதித்தெழும்போ எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, மிதித்தெழும்போ எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, மறந்து விடுவதில்லை. சொல்லுவோம். தள்ளாட
Jesus. அப்படியே சோதரத்தோட ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இயேசுப்பா ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த மாபெரும் பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே நாங்கள் சபையாராய் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாம் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தே கூப்பிடுகிறதை கேட்டார் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாம் ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே சாலமோன் ஆண்டவரே ஜெபித்து முடித்த போது ஆண்டவரே அப்பா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஆண்டவரே சபையை நிரப்பினது போல ஆண்டவரே எங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் வல்லமையாய் இறங்குகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவர் தாம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் ஆண்டவரே வாய்க்காலே போவதற்கு கர்த்தரே கிருபை பாராட்டுங்கப்பா. ஆவியானவர் அன்றைக்கு மோசே தன் கரங்களை தூக்கி ஆண்டவரே ஜெபித்த போது இஸ்ரவேல் ஆண்டவரே பெலிஸ்தரை முறியடித்தது போல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பெலிஸ்தரை மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் எங்கள் வலது பிரயாசத்தில் இருக்கிறபடியால் ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையுமாய் கேடகமாய் இருந்த ஆண்டவரே எங்களை நீ நடத்துகிறவராக இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் சபையாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஊழியக்காரருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரி சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. நீதிமான்கள் மேல் என் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது போல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே செட்டைகளின் நிழலில் மறைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எல்லா தீங்கிற்கும் எங்களை விலக்கி ஆண்டவரே செட்டைகளின் நிழலை மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆவியானுடைய கரம் எங்களோடு கூட இருக்க ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் என்ன விண்ணப்பத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் சபையாராய் ஒருமனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சபையாராய் ஒருமனமாய் பேதுருக்காய் ஜெபிக்கிறோம் அந்த குறிப்புக்கு என் தேவன் பரத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவி கொடுத்து கர்த்தர் பதில் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவரே தடைகளை நீக்கி உம்மை துதிக்க முடியாது உம்மை நோக்கி பார்க்க முடியாது எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நிற்கிற பிள்ளைகளின் ஜெபத்தை நீ கேட்கிறவராக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீ சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாம் எங்கள் ஜெபத்தை நீ கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தருகிறவரா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலோ இத்தனாலுக்கு ஆயத்தம் ஜெயமோ சொன்னது போல ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிறவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. யாவற்றையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற ஜீவனுள்ள பிதாவே துறங்கி மகிழ்வுடனே பிடித்திடுவே
சோதரம் சோதரம் நன்றி அப்பா நன்றி அப்பா ஜீசஸ் வயிற்று பகுதி எதை இருக்கிற மாதிரி இருக்குது. ஜீசஸ் சித்தமா நான் ஹாஸ்பிட்டல் போலான்னு இருக்கேன். ஜீசஸ் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக கர்த்தருடைய ஆவி இறங்கு கர்த்தருடைய ஆவி இறங்கு கர்த்தருடைய ஆவி இறங்கு எல்லாம் பொல்லாத வியாதி மனை விட்டு போய்விட்டு வல்லமை கர்த்தருடைய மகிமை இந்த மகனை நிரப்பட்டு ஆண்டவரே இன்றைக்கு அற்புதம் நடக்கிறது இன்றைக்கு அற்புதம் நடக்கிறது கர்த்தருடைய வல்லமை மழையை தொடர்ந்து Jesus Christ in the name of Jesus Christ in the name of Jesus கர்த்தருடைய வல்லமை மழையை தொடர்ந்து ராமா ராமா துரமா கர்த்தருடைய ஆவி உலகத்தில் இறங்குவதாக கர்த்தருடைய ஆவி இறங்குவதாக அது உச்சம் தலைந்து உள்ள கடல் அக்கினிமயமாக இறங்கிட்டார் அந்த எல்லா வியாதி அந்த மக்களை விட்டு வைத்து பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ அப்பா லகுவி காபா துரமா ஆண்டவரே நீ விடுதலை கொடுக்கிறார் இந்த மகளை சாட்சியம் வைக்குமாண்ட இந்த அற்புதமான வல்லமை மகளுக்கு கிரீஸ் thank you Jesus அந்த ராமா ரஷாகா துரமா அப்படி ஜெபத்தோடு தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா சத்யாவின் மகிமை ஊழியத்தில் ராஜா அப்பா இந்த சங்கத்தை ஏறெடுக்க வேண்டும் உடைய தயவு கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய இரக்கம் ராஜா உடைய தயவு தகப்பனே அப்பா எங்களோடு இருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவரே ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்க ராஜா அதிலிருந்து விலக்கி காத்தவர்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே அப்ப வியாதி சுமக்கு அத்த ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அப்படி தழுவுலா தொட்டு சுகமாக்குற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்ப பிள்ளை இல்லாத உங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்ப அன்றைக்கு அண்ணா ஜெபிக்கும் போது ஆண்டவரே அப்ப ஒரு ஆண்மையை கொடுத்த தேவன் ராஜா. அப்ப இன்றைக்கு ஆண்டவரே அப்ப சபையில் யாரெல்லாம் விண்ணப்பம் மேலேச்சுவாங்க ஆண்டவரே அப்ப அவர்களுக்கு ஆண்டவரே அப்ப ஒரு பிள்ளை பாகத்தை கொடுக்க போறாங்க நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்ப உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன தேவன் ராஜா. அப்பா இதோ ஆண்டவரே அப்பா தீங்கு உங்களை துக்கப்படுத்தாத படிக்காதது விலைக்கு காத்தருகிறேன் என்று சொன்ன தகப்பனே ஆண்டவரே. அந்த சத்யாவின் மகிமை ஊழியத்தில் ராஜா அக்கமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் முகம் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்ப நிச்சயமாய் முடிவு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே. அப்ப இன்றைய நாளில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவரே அப்ப நீர் ஆண்டவரே அப்பா அதை அதிசயமே காண செய்யப்படும் கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எல்லாவற்றும் காலத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தாஜ் மாதிரி திரைச்சும் நல்ல பிதாவே ஆமென். ஐயா ஆண்டவரே இதோ ஒன்று கூடி நாங்கள் அப்பா அவங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. யோனா தன் ஆபத்தில் இருந்த போது என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவாதினார். என் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து அவரை அபயமித்தேன், கர்த்தர் என் சித்தத்தை கேட்டார். இதோ சத்திய ஆவின் மகிமையின் ஊழியத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஒவ்வொருவரும் எங்கள் இதயத்தில் வேண்டுகிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்தபடியாய் இதோ வந்திருக்கிற நாங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரும்படியாய் சத்தியத்தை கேட்கும்படியாய் இந்த சத்திய ஆவின் மகிமை உள்ளத்தில் ஒன்று கூடி என் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை உங்கள் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதயத்தில் வேண்டுதல்களை கர்த்தர் நீர் அறிவீர். அப்பா யோனாவின் சத்தத்தை கேட்ட தேவனாகிய கர்த்தர் இதோ யோனாக்கு அந்த மீனுக்கு கட்டளையிட்டது போல இதோ ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஆமாண்டவரே கண்மலை மீன் கட்டப்பட்ட கிறிஸ்துவின் ஆலயமாய் சத்திய ஆவின் மகிமையின் ஊழியத்திலே கர்த்தருக்கு என்று சொந்தமான இந்த இடத்தை ஒருவரும் அசைக்காதபடியாக ஒருவரும் நெருங்காதபடியாக என் தேவனின் கொடுத்த வாக்கு சட்டங்கள் ஆமாண்டவரே ஏசாயா 54:17 படி என் தேவன் நீர் சொன்னீரே ஆண்டவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்புகிற எந்த நாவும் நீ குற்றப்பட்டுவாய் என்று சொன்னீரே. அது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அது நியாயத்தையும் என் தேவனாகிய கர்த்தருக்கு அது மகிமை
ஆண்டவரே. இதோ இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நாங்கள் இதை ஒன்று கூடி கண்ணீரோடு என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தாவே, எங்க சத்தத்தை கேட்கிறவரே, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, எங்க கண்ணீரை காண்பிக்கிறவரே, அப்பா இதோ நாங்கள் சத்திய ஆவி மகிமை ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஒரு ஜனங்கள் வெட்கப்படாதபடியாக தலை குனியாதபடியாக கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் தேவ ஆவியானவர் அசைவாடுகிற இந்த இடத்தை கர்த்தருக்கு என்று சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாங்க. இது நியாயமில்லை நீதி என்று சொல்ற அந்த நாவை நாங்கள் குற்றப்படுத்தபடியாய் என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போற மகிமைக்காக நன்றி அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இருதயத்தில் வேண்டுதல்கள் எல்லாம் என் தேவன் கண்ணீரோடு இருக்கிற அப்பா யோனாவை போல நெருக்கத்தோடு இருக்கிற வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு செவி சாய்த்து என் தேவன் செய்கிற கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்மைகளுக்காக கொடான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டவருக்கு நன்றி ஆண்டவரே. ஜெயத்தை கொடுக்கிறவருக்கு நன்றி ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்டவருக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்தை சத்திய ஆவி மகிமை ஊழியத்திலிருந்து சொந்தமாக்கி கொடுத்ததுக்காக நம்ம நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் ஸ்தோத்திர பலி விண்ணப்ப என் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. நாலு நேரத்தையும் காண உதவி செஞ்ச தகப்பனே உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா, என்ன என் கணவரும் என் பிள்ளைகள் ஏசப்பா வாரும் கடலாத முடிக்கும் குடும்பமும் ஆண்டவரே சத்திய ஆவி மகி திரு சபையில் ஏசப்பா
ஏசப்பா சபைக்கு கீழ்ப்படுகிறோம் ஐயா. குடிக்கரையா குடிக்கிறோம் ஏசப்பா அன்பானவர்கள் கொடுத்தே நன்றி ராஜா. ஆண்டவரே எங்கள் குடும்பம் கூட எங்களுக்கு செலுத்துற ஏசப்பா நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துற ராஜா. ஆண்டவரே என் உள்ள என்ன உமக்கு தெரியும் ராஜா. மனித முகத்தை பார்த்தாலும் ஆண்டவரே என் உள்ளத்தை யாரே திறந்து வச்சிருக்காங்க ராஜா ஏசப்பா. வர பிரச்சனை எல்லாம் உமக்கு தெரியும் ராஜா ஏசப்பா. அடுத்த மாசம் லாஸ்ட் வேலைன்னு சொல்லி ஏசப்பா. ஆண்டவரே நான் மனுஷன் அங்க சொன்னது கூட நம்பல கர்த்தாவே தேவனே. உண்மை நம்பி இருக்கிறேன் ஏசப்பா. உண்மை நம்பி உன்னை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா 61:7 உன் வெட்கத்துக்கு பதிலாக உன் வெட்கத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ராஜா. நீ ஆசீர்வாதம் நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அப்பா சங்கீதம் 34:10 செங்கக்குட்டியும் பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறையில்லைன்னு சொல்லிய ராஜா. ஆண்டவரே என் விசுவாசம் ஏசப்பா. எங்கள் சபையார் ஆண்டவரே சாட்சியத்தை ஆண்டவரே நான் அதிகமா ஆத்துமாக்கு கொண்டு வந்த ராஜா. எங்கள் சத்தியாவின் மகிமை ஊழித்த சபையை இன்னும் அதிகமாக இன்னும் நிரம்புங்க ஆண்டவரே ஏசப்பா. இன்னும் நாங்க ஏசப்பா நாங்க ஏசப்பா வாரமான சத்தியத்துல வளர்ந்த ராஜா. ஆண்டவரே கட்டப்பட்டவங்க சிறையில் இருக்கிறவங்க எல்லாரும் கொண்டு வாங்க எங்களுக்கு அப்பா. எங்கள் ஊழியத்துக்கு விரோதமா எழுற சத்துரு நானாக முறியடித்து படுங்க. உன் சத்துரு முன்னாடி உங்கள் பதியை ஆழ்த்தப்பட்டு சொல்லி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜீவனுள்ள நகர் ஆமென். எல்லா கை தட்டி சேருங்க. சோதரம் ஆண்டவரே ஆவியானவரே இறங்கி வார். எங்கே நாமத்திலே 2-3 பேர் கூடுகிறோம். நாங்கள் அசைவிட்டு சொன்னி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் வல்ல நரகட்டம் ஆண்டவரே. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் அங்கீகரியம் ஆண்டவரே. ஆண்டவரே கடைகளை உடைய ஆண்டவரே. ஆண்டவரே சீலாவும் பவுலும் ஆண்டவரே துதிக்கும் போது ஆண்டவரே கையில் இந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது ஆண்டவரே. நாங்கள் ஒன்று கூடி துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டதாக ஆமென். இதேபோல ஆண்டவரே எலியா துதிக்கும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது ஆண்டவரே. அதேபோல ஆண்டவரே சபை முழுவதும் ஆண்டவரே அக்கினிமயமா இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ ஆவி இறங்கட்டும் ஆண்டவரே. தடைகளை உடைய ஆண்டவரே. சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை கேளு ஆண்டவரே. இந்த ஜெபம் ஜெயமா மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக்கிறேன். ஆமென். எல்லா கை தட்டி சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். லாஸ்ட் எல்லாரையுமா நேசிக்கிறேன் தகப்பதி. என் தேவாதி தேவன் அப்பா சோத்திரம்மா. நேற்றும் இன்றும் மாறாத என் தேவனே. வானமும் சிங்காசனம் பூமியும் பாதப்படி என்று சொன்ன தேவனே சோத்திரம்மா. எங்கே 2-3 பேர் நாமத்தை சொன்னால் அங்கே இருப்பேன் என்று சொன்ன தேவனே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும் நான் உன்னை இளைப்பாறுவேன் சொன்ன தேவனே சோத்திரம். இப்பதும் இருமுகமாவதும் கிருபை ஆண்டவரே சோத்திரமா. ஆண்டவரே தேவாதி தேவனே என் குடும்பம் முழுவதும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே. எங்களுக்கு நீ யாரும் இல்லை அப்பா. உன்னை தவிர ஏசப்பா நான் உன்னைதான் நம்பி வந்திருக்கிறேன். நான் மனுஷனை நம்பலப்பா தேவனே. என் தேவன் என் குடும்பத்தை எடுத்து நடத்துவார். என் குடும்பத்திலே அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், இன்னும் மாற்றுவார். நான் நம்பி வந்திருக்கிறேன். என் தேவனே என் கணவர் உன்னுடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட ஆண்டவரே நார்மலா இருக்குது, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்றாங்கப்பா. மாத்திரை குத்து கூட ஆண்டவரே சரியாகலப்பா. காலு வீக்கமா இருக்குது, ஜுரம் அடிச்சுன்னு இருக்குதப்பா. நான் என்ன செய்வேன்பா? நீயோ டாக்டர் அப்பா, நீயோ வைத்தியரப்பா. வல்லமை பரவத்துக்கு குணமாக்கும் காயப்பட்ட கரம் தொடுங்க முடியாத ஒன்று இல்லை அப்பா. நீ எல்லாவற்றையும் எல்லாமா இருந்து செய்து முடிக்கிற தேவன் அப்பா. 38 வருஷமா இருந்த அந்த சகோதரன் ஆண்டவரே நீ குணமாக்கினீர. நன்றி அப்பா. சோதரப்பா சோதரப்பா ஆண்டவரே. 11
18 வருஷமா ஆண்டவரே அம்மா ஒரு ஸ்ரீபூனியா இருந்தாங்க ஆண்டவரே நாளையத்துல வந்து இருக்கும்போது அவங்களை குணமாக்கினீரே நன்றி அப்பா 12 வருஷமா உதிரப்போக்கா இருந்தது ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அவங்கள குணமாக்கினீரே உன் வஸ்திரத்து வல்லமை தொங்கலை கொண்டு நீ குணமாக்கினீரே வல்லமை பேசுறேன் தேவனே சோதரம்மா அப்பா என்னிடத்தில் ஒன்று இல்லை அப்பா மேன்மை பாராட்ட நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் சொன்னேன் இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுங்கள் நீடிய உதிக்கும் அவர் சட்டைக்கு அடைக்கலமாக இருந்து கொழுத்த கண்டை போல வருவாங்க பேசின வார்த்தைக்கு நன்றி அப்பா இதோ நான் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரே கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் உங்களுக்கு விரோதமா உருவாகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே அப்பா உன் கூடாரத்துல சமாதானம் இருக்குன்னு பேசுற தேவனே வாசத்தரத்துல விசாரிக்கும் போது ஆண்டவரே ஏசப்பா எந்த குறையும் காண மாட்டேன் அப்பா சோத்திரம் என்னால முடியல தேவனே ஏசப்பா என்னிடத்தில் ஒன்று இல்லை அப்பா ஆண்டவரே இயேசுவே என் குடும்பத்தை உன்னுடைய கருத்துல கொடுக்குறப்பா நீதாம்பா வழி நடத்தணும் நீதாம்பா தேவையை சந்திக்கணும் நீதாம்பா ஆசீர்வதிக்கணும் உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை இயேசுவே சோத்திரம்பா சோத்திரம்பா ஆண்டவரே சபை யாரும் உன்னுடைய கருத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த சத்திய ஆவி மகிமை ஊழிய சபையை உன்னுடைய கருத்துல கொடுக்குறாப்பா பேசுற தாசரை உன்னுடைய கருத்துல கொடுக்குறாப்பா ஆண்டவரே இயேசுவே அவங்க பிள்ளைகளை மருமகளை ஆண்டவரே பேத்திகளை உன்னுடைய கருத்துல கொடுக்குறேன்ப்பா ஊழியத்துல இன்னும் வளர உதவி செய்யும் ஆண்டவரே சோத்திரம் ஊழியத்துக்கு தேவைகளை சந்தியம் ஆண்டவரே சோத்திரம்பா சோத்திரம்பா ஆண்டவரே வந்திருக்கிற சகோதரிகளுக்கு தான் ஆண்டவரே உன்னுடைய கருத்துல கொடுக்குறாப்பா அவங்க கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்டு நீ பதில் தர போறதுக்கோசம் ஆண்டவரே நீ செய்வன்னு நம்புறோம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம்பா சபை மக்களையும் ஆண்டவரே என் குடும்பத்தை இந்த நேரத்துல தாழ்த்தி உன்னுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்து நாமத்தில் குற்றங்கள் நீ மனதில் கொண்டா நிலைநிற்க முடியாதையா குற்றங்கள் நீ மனதில் கொண்டா நிலைநிற்க முடியாதையா மன்னிப்பு தருபவரே பிதாவை முத்திரிக்கிறோம்
சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த சண்டை ஜெபத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவரே உங்க பாதப்படியில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே பார்க்கிற ஆண்டவரே, நீங்களும் எங்களுடைய இதயத்தை பார்க்க ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கிற வேதனைகள் எல்லாம் நீங்கள் கண்டறிஞ்சிருங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்களும் அழுது புலம்புகிற உலகமும் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக இங்க இருந்து நாங்க போறப்ப ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் விடுதலையாக போக கிருபைத்தாங்க ஆண்டவரே. ஏசப்பா நாங்க ஒரு பொழுது ஆண்டவரே நாங்க அவிசுவாசத்துக்குள்ள வளராத விசுவாசத்தின்படி நாங்க வளர கிருபைத்தாங்க ஆண்டவரே. ஏசப்பா நாங்க யோபுவை போல ஆண்டவரே அவர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாத ஆண்டவரே. ஏசப்பா எங்க ஊழியக்கார குடும்பத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எங்க ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமாகவும் எங்க சபை மக்கள் விரோதமாக எழுந்தாலும் ஒன்றும் வாய்க்காத போகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த சபை எங்களுக்கு சொந்தமாக கிருபிக்காக தந்து ஏசப்பா இந்த இதே சபையில் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக ஊழியர் செய்ய கிருபை கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே அப்பா, இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களும் என் தேவனாகிய கர்த்தர் அப்பா ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலளித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடியாளையும் அடியாளுடைய குடும்பத்தையும் கரங்களும் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, என் தேவாதி தேவன் என்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அப்பா என்னுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து என் தேவனாகிய கர்த்தாவே இன்றைய நாள் வரைக்கும் எங்களை ஜீவனோடு ஆயுசான்களை கூட்டி கொடுத்து பாதுகாத்து நடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அநேக சோதனைகளுக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டாலும் ஆண்டவரே எங்களை பொன்னாக புடமிட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஒரு கிருபையால் ஆண்டவரே கர்த்தாவே இதனால் வரைக்கும் எங்களை நிற்க வைத்திருக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இன்றைய நாளிலே நீர் பெரிய விடுதலையை கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே அப்பா நான் அநேக நாட்கள் என் ஆத்துமாவிலே தோய்ந்து போயிருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய வேத வார்த்தையினால் ஆண்டவரே என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த சத்தியாவின் மகிமையின் ஊழியத்தை உங்க கரங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. என் தேவாதி தேவனே இது எங்களால் உண்டானது அல்லப்பா, உம்முடைய ஈவு ஆண்டவரே. இது மனுஷ புத்திக்கு எட்டினது அல்ல ஆண்டவரே, உம்முடைய கற்பனைக்குள்ளது ஆண்டவரே. என் தேவாதி தேவன் அப்பா இந்த சபையிலே என் தேவன் நிரந்தரமாய் நீ வாசம் பண்ண போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஸ்தலத்திலே கர்த்தாவே அப்பா நீர் பிரியப்பட்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அப்பா. அப்பா இந்த இடத்தை நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஆண்டவரே நாங்கள் தலைமுறை தலைமுறையாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் உம்மை ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழும்படியாகவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்தலத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவாதி தேவன் ஆண்டவரே நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பீர் என்று விசுவாசித்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்கிறவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில கூட கர்த்தாவே சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் தேவனானவர் ஆண்டவரே இந்த நாளில கூட நீ பதில் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய செவிகள் திறந்ததுமாகவும் அப்பா உம்முடைய கண்கள் அப்பா பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக கிருபை செலுத்தி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனுடைய எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்து முடித்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தைப்படியாக நீர் எங்களுக்காக அப்பா எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்ற விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. முடிந்தவர்கள் முழங்கல்ல ஒரு 2 நிமிஷம் முடிந்தவர்கள் முழங்கல்ல இப்படி நில்லுங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ரெண்டு கையும் உயர்த்தி ஒருத்தர் கூட சும்மா நிக்காதீங்க. இது உனக்கான நேரம். அல்லேலூயா. யாருக்கான நேரம் இது? உனக்கான நேரம். எவ்வளவு உனக்குள்ள விசுவாசம் வர வேண்டுமோ, எவ்வளவு உனக்குள்ள நம்பிக்கை பெருக வேண்டுமோ, எந்த அற்புதம் உனக்கு நடக்கணுமோ, எந்த காரியத்தில் உனக்கு கர்த்தர் விடுதலை செய்யணுமோ, விடுதலை கொடுக்கணுமோ அதை
உன் இருதயத்திற்குள்ளே கொண்டு வந்து உன் தேவனை நோக்கி பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்ம பார்த்த யோனா புஸ்தகத்துல உனக்கு ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தி நான் வந்துடுறேன். உனது எடுத்துங்க யோனா புஸ்தகத்துல. அப்படியே நீங்க அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. திவ்யா ஜோமன் பண்ணு. திவ்யா அதுக்குள்ள ஒரு ஜோம் பண்ணிட்டு திவ்யா கிட்ட மைக் கொடு. ஏன் எங்க இருந்து பண்ணுங்க? ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிகமா நேசிக்கிறேன் அன்பின் தகப்பனே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே அப்பா. அந்த வேளையில் அப்பா உம்மை ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கிறோம். அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த அழகான மந்தையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த ஊழியக்கார அப்பா அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை அப்பா எப்பொழுதுமே உங்களுடைய கரம் தாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்க மாமனார் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த மகனை அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மகனை ரட்சியும் அப்பா ஆண்டவரே. அவர் பாவ வழியில ஆண்டவரே. அந்த பாவ வழியில இருந்து அப்பா அவர் செம்மையான வழியில அவரை நீங்க போக அவர் வாயை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தீய வார்த்தைகளை பேசும் பொழுது அப்பா அவர் வார்த்தைகளை அப்பா நீங்க செம்மையாக மாற்ற அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே அவர் போகும்போது வரும்போது உங்களுடைய சமூகம் அவரை தாங்கிக் கொள்ளணும் ஆண்டவரே.